சொந்த கட்சி மேடையிலேயே அவமானப்பட்ட விஜய், தெறித்து ஓடிய தவேகாவினர். வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். இன்று தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாளாகும். இன்று தவேகா அலுவலகத்தில் பெரியார் படத்திற்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது குறித்த புகைப்படத்தை விஜய் தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ளார். மேலும் சமூக நீதியின் முன்னோடி, சமூகத்தில் புரையோடி போயிருந்த மூட நம்பிக்கைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் தகர்த்தெறிய போராடிய பகுத்தறிவு போராளி, எமது கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளில் அவரின் திருவுருவப் படத்திற்கு எமது அலுவலகத்தில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினேன் என அவர் கூறியுள்ளார். தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய சமத்துவ பாதையில் பயணித்து சமூக நீதியை வென்றெடுக்க உறுதியேற்போம் எனவும் தெரிவித்துள்ளார். இதை பார்த்த பலரும் விஜய் அவமானப்பட்டதை நினைத்து அதையும் வசைபாடியுள்ளனர். கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி தவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் தவேகா தலைவர் விஜய், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஆற்காடு நவாப் முகமது அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தவேகா தலைவர் விஜய் குழந்தைகளுடன் இணைந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். குழந்தைகளுக்கு கேக் ஊட்டி தனது மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டார். இந்த விழாவில் பேசிய விஜய், நானும் தவேகாவும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக உள்ளோம். இதனால்தான் தவேகா கொள்கைகளுக்கு மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என பெயர் வைத்தோம். கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் என்றார். விஜய்க்கு முன்பாக பேசிய ஆற்காடு நவாப் முகமது அலி, தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று திமுக அரசை பாராட்டுவது போல் பேசியதால் விஜயும் தவேகாவினரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதாவது விழாவில் பேசிய ஆற்காடு நவாப் முகமது அலி, நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம் என்ற வேறுபாடு எதுவும் கிடையாது. தமிழ்நாடு மதங்களை விட மனித நேயத்துக்கு தான் மரியாதை கொடுக்கும். தமிழ்நாடு குழந்தைகள், பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று பெருமையாக தெரிவித்தார். தவேகா தலைவர் விஜய் திமுக அரசை மிக கடுமையாக எதிர்த்து வருகிறார். தேர்தலில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி என உறுதியாக கூறி வரும் விஜய், அண்மையில் ஈரோட்டில் நடந்த விழாவில் தமிழகத்தில் பெண்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து உள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து விஜய் திமுகவை சரமாரியாக விமர்சித்து வரும் நிலையில் தவேகா மேடையில், அதுவும் விஜய் முன்பு ஆற்காடு நவாப் முகமது அலி, தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என பேசியது திமுக அரசை பாராட்டுவது போல் அமைந்திருந்தது. ஆற்காடு நவாப் முகமது அலியின் பேச்சை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயும் தவேகாவினரும் மேடையில் செய்வதறியாது திகைத்தனர். தவேகா மேடையிலேயே ஆற்காடு நவாப் திமுக அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தது போல இருந்தது. அவர் பேசியது அனைத்தும் உண்மை. சொந்த கட்சி மேடையிலேயே அசிங்கப்பட்ட ஒரே தலைவர் விஜய்தான் என திமுகவினர் விஜயை சமூக வலைதளங்களில் கிண்டலடித்து வருகின்றனர். இன்னும் சில திமுக தொண்டர்கள் கூறியுள்ளார்கள், பெரியாரிசம், நீட் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என திமுகவின் ஜெராக்ஸ் காப்பியாக இருந்தால் விஜய் தேரமாட்டார். அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் மோசமானவர். விஜய் அதில் களை எடுக்க வேண்டும். தனித்துவமான கொள்கையுடன் வர வேண்டும். ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னால் போதாது,
எப்படி ஒழிப்பேன் என்பதையும் விளக்க வேண்டும். அப்போதுதான் அவர் அரசியல் தலைவராகவே பார்க்கப்படுவார் எனவும், இன்னும் விஜயின் அரசியல் பயணம் ஒரு தெளிவான பாதையை எட்டவில்லை எனவும் கருத்துக்கள் வெளிவருகின்றன. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.